புகழ் அனைத்தும் உலகனைத்தையும் படைத்தாள்கின்ற வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே ஆகும். சத்திய வழிகாட்டுவதற்காக அனுப்பப்பட்ட சத்திய தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர் தோழர்கள் அனைவர் மீதும் ஸலவாத்தும் சலாமும் உண்டாவதாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, எவ்வாறானதொரு வாழ்க்கையை கொண்டு இம்மை மறுமை வெற்றியையும் அல்லாஹ்வின் அன்பையும் அருளையும் அடைந்து கொள்ள முடியுமோ அந்த வாழ்க்கையை எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியிலும் கடைபிடித்தொழுகுமாறும், எவ்வாறானதொரு வாழ்க்கையை கொண்டு இம்மை மறுமையின் தோல்வியையும் அல்லாஹ்வின் கோபத்தையும் தண்டனையை அடைந்து கொள்ள வேண்டி வருமோ அந்த வாழ்க்கையிலிருந்து முற்றாக விலகி நடந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்தது உங்களுக்குமாக நான் நல்லுபதேசம் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, அல்லாஹ் தஆலா காலங்களையும் நேரங்களையும் படைத்தான். வானங்கள் பூமியை படைக்கின்ற காலத்திலேயே காலத்தை எவ்வாறு அமைக்க வேண்டும் என்று முடிவெடுத்தான். அதனால் இந்த காலம் எப்படிப்பட்டது என்பதை நமக்கு சொல்லுவதை திருமறை குர்ஆனிலே 9வது அத்தியாயத்தின் 36வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹி 12 ஷஹரா யௌம ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த். இந்த வானங்கள் பூமியை படைத்த அந்த நாளிலே அல்லாஹ்வுடைய வேதத்திலே, அல்லாஹ்வுடைய திட்டத்திலே அவன் எடுத்த முடிவின்படி மாதங்களின் எண்ணிக்கை 12 ஆகும். ஒரு வருடத்துக்குரிய மாதங்களின் எண்ணிக்கை 12 ஆகும். மின்ஹா அர்பாத்துன் ஹுரும், அவைகளில் 4 மாதங்கள் சங்கையானவை என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். சங்கையான 4 மாதங்கள் உட்படக்கூடிய மொத்தமாக 12 மாதங்கள் தான் ஒரு வருடத்துக்குரிய காலம் என்பதை அல்லாஹ் நிர்ணயித்து விட்டான். இந்த காலத்தையும் தீர்மானிக்கின்ற முறையையும் அல்லாஹு தஆலா அவன் இயற்கையாகவே நமக்கு காட்டி தந்து விட்டான். எப்பொழுது பிறை பிறக்கின்றதோ அதுதான் மாதத்தின் 1வது நாள். அந்த பிறை பிறந்து அந்த மாதம் முடிகின்ற போது அடுத்த மாதம் தொடங்குவதற்கும் பிறை பிறக்க வேண்டும். பிறை பிறக்கவில்லை என்று சொன்னால் மாதத்தை 30ஆக பூர்த்தியாக்க வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தை பற்றி, மாதத்தின் எண்ணிக்கையை பற்றி, ஒரு மாதத்தின் நாட்களின் எண்ணிக்கையை பற்றி எடுத்து சொன்னார்கள். அப்படியான அந்த காலங்களிலே சங்கையான மாதங்களாக 4 மாதங்கள் இருக்கின்றன. இந்த சங்கையான மாதங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த காலத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்துக்கு முன்னால் வாழ்ந்த ஜாஹிலியா கால சமூகத்திலும் கூட இந்த சங்கையான மாதங்களுக்கு ஒரு மரியாதை இருந்தது. இதற்கு மத்தியிலே மற்றும் ஒன்றை நாம் விளங்க வேண்டும். இப்பொழுது இருக்கின்ற காலம் நமக்கு உலகத்திலே பிரபல்யமான காலம் 2 காலங்களாக இருக்கின்றன. அதாவது அரபு நாடுகள் இந்த உலகத்திலே இன்று பொருளாதாரத்தின் உயர்ந்த நிலைமையில் இருக்கின்ற காரணத்தினால் அரபு நாடுகளுக்கு ஒரு தனியான மரியாதை இருக்கின்றது. அந்த மரியாதையின் காரணமாக அரபு கணக்குக்கு, அதாவது பிறை கணக்குக்கு, சந்திர கணக்குக்கு உலகத்திலே ஒரு அங்கீகாரம் இருக்கின்றது. ஆனால் உலகத்திலே ஜனவரி, பிப்ரவரி என்று தொடங்கி டிசம்பர் வரைக்கும் உள்ள 12 மாதங்களைத்தான் பிரபல்யமாக எல்லோரும் கணக்கிடுகின்றார்கள். அப்படியான அந்த காலம் இருக்கின்றது. அது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட மாதம். அந்த மாதங்கள், அந்த 12ம் அல்லாஹ்வாலேயோ அவனுடைய எந்த ஒரு தூதராலேயோ உருவாக்கப்பட்ட ஒரு மாதங்கள் அல்ல. அந்த மாதங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மனிதர்களால் உருவாக்கப்பட்ட மாதம். அதில் சில மாதங்களுக்கு அன்று வாழ்ந்த சில மன்னர்களுடைய பெயர்களும் சூட்டப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அப்படியான அந்த காலம் இருக்கின்றது. அந்த காலம் ஒரு நிரந்தரமற்ற காலம் என்பதனால்தான் 365 நாள் என்றுதான் அவர்கள் கணக்கு சொல்கின்றார்கள். அதனால்தான் தொடர்ச்சியாக 3 வருடங்களுக்கு பிப்ரவரி மாதம் 28ஆகவும் அதற்கு பின்னால 4வது வருடம்
பிப்ரவரி மாதம் 29ஆகவும் இருப்பதை பார்க்கின்றோம். இது அவர்களுடைய மனிதர்களுடைய கணிப்பீடு. ஆனால் அல்லாஹ்வுடைய கணிப்பீடு அப்படி அல்ல. அல்லாஹ்வுடைய கணிப்பு அவன் வானங்கள் பூமியை படைத்த காலத்திலேயே மாதங்களை தீர்மானித்து விட்டான். அப்படி தீர்மானிக்கப்பட்ட மாதங்கள் தான் இந்த மாதங்கள். முஹர்ரம் முதல் துல்ஹஜ் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த மாதங்கள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின்படி தீர்மானிக்கப்பட்ட மாதங்களாக இருக்கின்றன. இந்த மாதங்களை அன்று வாழ்ந்த ஜாஹிலியா கால மக்களும் ஏற்றுக்கொண்டிருந்த காலமாகத்தான் இருந்தது. அதனால்தான் அந்த மக்கள் அந்த காலத்திலே இந்த சங்கையான 4 மாதங்களுக்கும் அவர்கள் மதிப்பு கொடுத்திருந்தார்கள். இந்த சங்கையான 4 மாதங்களிலும் அப்படிப்பட்ட அந்த காலத்தில் வாழ்ந்த அந்த திருடர்கள், கொள்ளையர்கள், வழிப்பறிக்காரர்கள் என்று யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்கள் யாருக்கும் எதுவும் செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் இந்த மாதத்துக்கு சங்கை வைத்திருந்தார்கள். அதனால் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் தூர பயணங்கள் போக வேண்டுமாயிருந்தால் இந்த 4 மாதங்களை தெரிவு செய்வார்கள். ஏனென்றால் அவர்களுடைய உடைமைகளுக்கு பாதுகாப்பு, உடைமைகளுக்கு உத்தரவாதம் இந்த 4 மாதத்திலும் இருந்தது என்பதனால அவர்களுடைய பயணங்களை இந்த காலத்தில் வைத்துக் கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, ஹஜ் என்பதை அந்த காலத்திலே ஜாஹிலியா கால சமூகமும் ஹஜ் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஹஜ்ஜுடைய நடைமுறை பிழையான நடைமுறையாக இருந்தாலும் கூட காபாவுக்கு ஒரு மரியாதை இருந்தது. அப்படி மரியாதை இருந்ததனால அவர்கள் காபாவுக்கு வருவார்கள், ஹஜ்ஜுக்கு வருவார்கள். அப்படி வருகின்ற போது அவர்கள் துல்காதாவிலே புறப்பட்டு வருவார்கள். தூர பிரதேசங்களிலிருந்து ஒரு மாதம் பயணித்து வர வேண்டியவர்கள் துல்காதா தொடங்கும் போது முதலாம் பிறை ஆகிவிட்டால் புறப்பட்டு வருவார்கள். வந்து துல்ஹஜ் மாதத்திலே அவருடைய ஹஜ்ஜுடைய நடைமுறையை முடித்துவிட்டு அவர்கள் திருப்பி பயணிப்பார்கள். அடுத்த ஒரு மாதம் பயணித்தால் முஹர்ரம் மாதம் முடிவதற்கு இடையிலே அவர்கள் வீடுகளுக்கு போய் சேர்வார்கள். ஏனென்றால் இந்த 4 மாதங்களும் சங்கையான 4 மாதங்கள் என்ன, இடையிலே ஒரு ரஜப், அதற்கு பின்னால தொடர்ச்சியாக 3 மாதங்கள் துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம். இந்த 3 மாதங்களோடு இடையிலே உள்ள ரஜபையும் சேர்த்து பார்த்தால் 4 மாதங்கள். அதனால் ரஜப மாதத்திலே மக்கள் எப்படி பயணிப்பார்கள் என்று சொன்னால் அந்த ரஜப மாதத்திலே உம்ராவுக்கு வருவார்கள். அப்படி வருகின்ற போது ஒரு மாதத்துக்கு இடையிலே பயணிக்கின்ற தூரத்தில் இருக்கின்றவர்கள் மாத்திரம் அந்த ரஜப் மாதத்திலே வருவார்கள். அதல்லாத காலத்தில் அவர்கள் பயணிக்க மாட்டார்கள். தங்களுடைய கிராமங்களிலேயே தங்களுடைய ஊர்களிலேயே அப்படியே அடங்கி இருப்பார்கள். இதுதான் அன்றைய காலத்திலே வாழ்ந்த மக்களுடைய நடைமுறையாக இருந்தது. அதனால சங்கையான மாதங்களுக்கு அவர்களிடத்திலே மதிப்பும் மரியாதையும் இருந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். அப்படியான காலத்தில் ஒரு கொலைகாரன் கொலை செய்ய மாட்டான், கொள்ளையடிக்கின்றவன் கொள்ளையடிக்க மாட்டான், யாரோடும் சண்டையிட மாட்டான். அப்படியான நிலைமைகளை அன்று நாம் கண்டோம். அப்படியான நிலைமையில் வாழ்ந்த அந்த காலத்தில் தான் இந்த இஸ்லாம் இந்த சமுதாயத்துக்கு வந்தது, இந்த உலகத்துக்கு இஸ்லாம் வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த நுபுவத்தை, இந்த நபித்துவத்தை அந்த காலத்திலே வழங்கினான் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதனால் அல்லாஹ்விடத்திலே சங்கையான மாதங்களாக இந்த 4 மாதங்கள் இருப்பதிலே அப்படியான அந்த 4 மாதங்களிலே ரஜபை முடித்து விட்டோம். அதற்கு பின்னால துல்காதா, அடுத்து துல்ஹஜ், அடுத்து முஹர்ரம். இந்த 3 மாதங்களும் தொடர்ச்சியான சங்கையான மாதங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. இப்படியான மாதங்களிலே துல்ஹஜ் மாதம் என்பது இபாதத்துக்குரிய ஒரு மாதமாக, வணக்கங்கள் செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஹஜ் செய்யக்கூடிய மக்கள் மக்கா மாநகருக்கு சென்று அங்கு ஹஜ்ஜுடைய கடமையை செய்வார்கள். ஹஜ்ஜுக்கு போகாத மக்கள் இருக்கின்றார்களே, அவர்களுக்கும் கூட இந்த துல்ஹஜ் மாதத்திலே நற்காரியங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கின்றார்கள். இன்ன அவ்வள பைத்தின் உதியலின் நாசி லல்லதி பிபக்கத் முபாரக்கன் வஹுதன் லில் ஆலமீன். அதாவது இந்த உலகத்திலே படைத்த இறைவனை, படைத்த ரப்பை வணங்குவதற்கென்று கட்டப்பட்ட முதலாவது மஸ்ஜித், முதலாவது வீடு, முதலாவது பள்ளிவாசல் காபத்துல்லா தான். அப்படியான அந்த காபத்துல்லா இருக்கின்றதே,
அந்த காபத்துல்லாவுடைய சிறப்பு என்னவென்றால் லல்லதி பிபக்கத முபாரக்கன் வஹுதல்லில் ஆலமீன், அது அபிவிருத்தி மிக்கதாக, பரக்கத்து நிரம்பியதாக, மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக அந்த மஸ்ஜித் அமைக்கப்பட்டது என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். சர்வதேச மக்களுடைய ஒற்றுமையை பிரகடனப்படுத்தக்கூடிய ஓரிடமாகத்தான் அந்த காபத்துல்லா இருப்பதை பார்க்கின்றோம். ஏனென்றால் சர்வதேசத்திலே வாழ்கின்ற, மொத்த உலகத்திலும் வாழ்கின்ற எல்லா மக்களும் அவர்களுடைய அனைத்து தொழுகைகளையும் அந்த காபாவை நோக்கித்தான் தொழுவார்கள். தொழுகை என்ற விஷயத்திலே மிகப்பெரியதொரு ஒற்றுமையை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்றான். மக்கள் தமக்கு விரும்புகின்ற திசைகளில் எல்லாம் அவர்கள் தொழக்கூடாது. அவர்களுடைய தொழுகை என்றால் அவர்கள் காபத்துல்லாவை நோக்கி தொழ வேண்டும். இஸ்லாம் அல்லாத வேறு சமயங்களை பின்பற்றுகின்ற அந்த மக்களுடைய வணக்க வழிபாடுகளை பார்க்கலாம். அந்த வணக்க வழிபாடுகளுக்கு ஒரு ஒழுங்குமுறையே கிடையாது. அவர்கள் நினைத்தவாறெல்லாம் மனம் போன போக்கிலெல்லாம் அவர்களுடைய வணக்கங்களை அவர்கள் செய்வார்கள். ஆனா அல்லாஹு தஆலா வமின் ஹைசு ஹரஜ்த ஃபவல்லி வஜ்ஹக ஃபவல்லி வஜ்ஹக மஜ்ஹக மஸ்ஜிதுல் ஹராம், அதாவது நீங்கள் எங்கிருந்தாலும் கூட உங்களுடைய முகங்களை நீங்கள் காபாவை நோக்கி திருப்ப வேண்டும் என்பதாக அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டிவிட்டான். அந்த அடிப்படையிலே மொத்த உலகத்திலும் வாழ்கின்ற அனைத்து மக்களும், அனைத்து முஸ்லிம்களும் காபத்துல்லாவை நோக்கித்தான் அவர்கள் தொழ வேண்டும் என்பது, அதாவது அல்லாஹ்வுடைய சட்டமாக, நபியுடைய வழிகாட்டலாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இதனை கொண்டு இந்த மக்காவுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு என்னவென்றால் அந்த காபத்துல்லா மொத்த உலகத்து மக்களாலும் மதிக்கப்படக்கூடிய ஓரிடமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அப்படியான அந்த மதிப்பையும் அந்த மரியாதையையும் அதிகமாக மக்கள் காணுகின்ற ஒரு காலம் இந்த ஹஜ்ஜுடைய காலமாக இருப்பதை பார்க்கின்றோம். அப்படியான அந்த காபத்துல்லாவை நோக்கி மக்கள் ஹஜ்ஜுக்காக அவர்கள் புறப்படுவார்கள். அந்த காபத்துல்லாவை நிறுவிய ஒரு பெருமை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருக்கின்றது என்பதை திருமறை குர்ஆன் கூறுகின்ற வரலாற்றை கொண்டு நாம் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படியான இந்த துல்ஹஜ் மாதத்திலே ஹஜ்ஜுக்கு செல்லாமல் இருக்கின்ற மக்கள் இருக்கின்றார்களே, அவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்புகள் இருக்கின்றன. அப்படியான சிறப்புகளில் ஒன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய ஒரு செய்தி புகாரியிலும் முஸ்லிமிலும் இடம்பெறுகின்றது. அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த துல்ஹஜ் மாதத்திலே முதலாவது 10 நாட்கள் இருக்கின்றன. இந்த 10 நாட்களிலும் நாம் ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய நற்காரியங்கள் அல்லாஹ்விடத்திலே மிக மிக உயர்தரமான மதிப்பு வாய்ந்த காரியங்களாக இருக்கின்றன. இந்த 10 நாட்கள் அல்லாத ஏனைய காலங்களிலே செய்யக்கூடிய எந்த ஒரு நன்மையான காரியத்தையும் இந்த ரமலானின் இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்களில் செய்வார் என்றால் அதை விட மிக சிறந்தது வேறு எதுவும் இருக்க முடியாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். அப்படி சொல்லுகின்ற நேரத்தில் சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்வதை விடவும் சிறந்ததா என்று கேட்கின்றார்கள். அதாவது இந்த 10 நாட்களில் நாம் செய்கின்ற எந்த நல்ல அமலா இருந்தாலும் கூட ஏனைய காலங்களில் செய்யக்கூடிய அமல்களை விட அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்த அமல்களாக, உயர்ந்த நற்காரியங்களாக இருக்கின்றன என்பதை சொல்லும் போது சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்வதை விடவும் சிறந்ததா என்று கேட்கின்றார்கள். அப்பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், ஆம், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்வதை விடவும் சிறந்தது என்று சொல்லி காட்டிவிட்டு, ஆனாலும் கூட அந்த ஜிஹாதுக்கு ஒருவர் தன்னுடைய பொருள்கள் உடைமைகளோடு சென்று அவர் திரும்பி வர முடியாதவராக அந்த ஜிஹாதிலே மரணித்து விட்டார் என்று சொன்னால் அவருடைய அந்தஸ்தை தவிர அவருக்கு முதல் அந்தஸ்து. இந்த அதாவது அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்வதை விட சிறந்தது என்று சொல்லிவிட்டு அந்த ஜிஹாதுக்கு சென்று திரும்பி வராமல் அங்கே மரணிப்பார் என்று சொன்னால் அவருக்கு முதல் அந்தஸ்து. அதற்கு அடுத்ததாக இந்த 10 தினங்களிலும் நற்காரியங்கள் செய்கின்றவருக்கு தான் உயர்தரமான அந்தஸ்து என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிய செய்தியை பார்க்கின்றோம். சகோதரர்களே, இப்பொழுது துல்ஹஜ் பிறக்க போகின்றது. துல்காதாவுக்கு பின்னால துல்ஹஜ் வரப்போகின்றது.
நாம் செய்கின்ற நற்காரியங்களை அந்த துல்ஹஜ் 10 நாட்களுக்கு இடையிலே செய்வதற்கு நாம் இப்பொழுதே திட்டம் போட்டுக் கொள்ளலாம். நற்காரியம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாகத்தான் சொன்னார்கள். அந்த நற்காரியத்தை நாம் நற்காரியம் என்று எவைகளெல்லாம் கருதுகின்றோமோ அவைகளெல்லாம் செய்யலாம். அதாவது இபாதத்துகள் என்று எடுத்துக்கொண்டால் தொழுகையிலே நாம் ஈடுபடலாம். சுன்னத்தான நோன்புகள் என்று எடுத்துக்கொண்டால் நோன்பு நோட்பதிலே ஈடுபடலாம். அதே மாதிரியாக சதகாக்கள் என்று எடுத்துக்கொண்டால் இன்று நாம் சதகாக்கள் கொடுக்க வேண்டிய நிறைய கடப்பாடுகள் நமக்கு இருக்கின்றன. அப்படியான இந்த சதகாக்கள்ல யார் யாருக்கு என்னென்ன உதவிகளை என்னென்ன உபகாரங்களை செய்யலாம் என்பதை இப்பொழுதே திட்டமிட்டுக் கொள்ளலாம். அப்படி திட்டமிட்டு அந்த 10 நாட்களுக்கு இடையிலே அந்த நற்காரியத்தை செய்யலாம். ஒரு மஸ்ஜிதை கட்ட வேண்டுமா, அந்த காலத்திலே வேலையை தொடங்கி வைக்கலாம். ஒருவருடைய குடும்பத்துக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுக்க வேண்டுமா, அந்த காலத்திலே நாம் அந்த வேலையை தொடங்கி வைக்கலாம். இப்படி அந்த 10 நாட்களிலே என்னென்ன நற்காரியம் என்று நம்முடைய சிந்தனைக்கு தோன்றுகின்றதோ அந்த நற்காரியம் அத்தனையையும் செய்யக்கூடிய சிறப்புமிக்க காலமாக அந்த 10 தினங்கள் இருக்கின்றன என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எடுத்துச் சொல்கின்றார்கள். இந்த ஒரு ஹதீஸை வைத்து ஒரு சிலர் துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்களிலும் நோன்பு நோக்க முடியும் என்று அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் தெளிவாக நேரடியாக 10 தினங்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்று வரவில்லை. இந்த ஹதீஸிலே வந்தது நற்காரியம் என்று பொதுவாக வந்திருக்கின்றது. அதிலே நோன்பு நோட்பதும் ஒரு நற்காரியம் தான். நோன்பு நோக்க வேண்டும் என்றால் நோன்பு நோற்றுக் கொள்ளலாம். ஆனால் தொடர்ச்சியாக நோன்பு நோட்பதற்கு இந்த ஹதீஸ் ஒரு ஆதாரம் அல்ல. அந்த காலங்களிலே திங்கள் வியாழன் போன்ற நாட்களிலே நாம் நோன்பு நோக்கலாம். அப்படியான அமைப்பிலும் அந்த காலத்திலே நாம் நற்காரியங்கள் செய்யலாம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதனால இந்த துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 தினங்களை எந்த அளவுக்கு நாம் உயர்தரமான வணக்க வழிபாடுகளை கொண்டு நாம் சங்கைப்படுத்த முடியுமோ அந்த அளவு சங்கைப்படுத்துவதற்கு நாம் தயாராகி கொள்ள வேண்டும். அத்தோடு இந்த முதல் 10 நாட்கள்ல 9வது தினம்தான் அரபாவுடைய நோன்பாக இருக்கின்றது. இந்த அரபாவுடைய நோன்பு சம்பந்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கின்றது. இந்த அரபாவுடைய நோன்பு இருக்கின்றது. இந்த நோன்பை ஒருவர் நோற்றார் என்று சொன்னால் அவருடைய அந்த அரபாவுக்கு அந்த அரபாவுடைய நாளுக்கு முந்தின வருடத்துடைய பாவங்களும் மன்னிக்கப்படும், பிந்திய வருடத்துடைய பாவங்களும் மன்னிக்கப்படும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த அளவு சிறப்புமிக்க ஒரு நாளாகத்தான் அந்த நோன்பு இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால அரபாவுடைய நோன்பை நோட்பதற்கு இப்பொழுதே நாம் தயாராகி கொள்ள வேண்டும். அந்த துல்ஹஜ் மாதத்திலே வருகின்ற மற்றொரு சிறப்பான அமல் தான் உதுஹியா என்ற அமல். அந்த உதுஹியா என்ற அமலையும் நாம் செய்வதற்கு தயாராக வேண்டும். அந்த 10 நாட்களிலே 10வது நாளிலே இடம்பெறுகின்ற அமல் தான் அந்த உதுஹியா என்ற அமல். அந்த உதுஹியா என்ற அந்த நற்காரியத்தை செய்வதற்கு நாம் இப்பொழுதே நம்முடைய பொருளாதாரத்தை நாம் ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும். அது ஆடாக அல்லது மாடாக அல்லது ஒட்டகையாக நாம் கொடுக்கலாம். ஆடாக கொடுப்பதென்றால் ஒருவர் ஒன்று கொடுக்கலாம். மாடாகவோ ஒட்டகையாக கொடுப்பதென்றால் ஒருவர் ஒன்று கொடுக்கலாம், அல்லது 2 பேர் சேர்ந்து ஒன்று கொடுக்கலாம், அல்லது 3 பேர் சேர்ந்து ஒன்று கொடுக்கலாம். கூட்டு சேருவதின் அதிகமான கணக்கு 7 பேர் தான். 7 பேர்கள் சேர்ந்து ஒரு ஒட்டகை அல்லது ஒரு மாடு கொடுக்கலாம். அப்படியான உதுஹியாவையும் செயல்படுத்தக்கூடிய ஒரு காலமாக இந்த 10 தினங்களில் 10வது தினமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, அதனால இந்த சங்கையான மாதங்களிலே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு மாதமாக துல்ஹஜ் மாதம் இருக்கின்ற காரணத்தினால இந்த துல்ஹஜ் மாதத்திலே செய்யக்கூடிய என்னென்ன நற்காரியங்கள் உண்டோ அவை அனைத்தையும் செய்வதற்கு நாம் இப்பொழுதே நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த தலைப்பு இப்பொழுதே நேர காலத்தோடு எடுத்துக்கொள்ளப்பட்டதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், முன்கூட்டியே நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பு நேர காலத்தோடு தெரிவு செய்யப்பட்டு உங்களுக்கு அறிவுரை செய்யப்படுகின்றது. இந்த அடிப்படையில் நாம் இந்த சங்கையான மாதத்தை நாம் கழிப்பதற்கும் சங்கையான மாதத்திலே அதிகமான நல்லமல்களை நாம் அடைந்து கொள்வதற்கும் நாம் முயற்சி செய்ய வேண்டும். அடுத்ததாக இந்த துல்ஹஜ் மாதம் இருக்கின்றது.
இந்த துல்ஹஜ் மாதம் என்பது மொத்த உலகத்திலும் வாழுகின்ற எல்லா மக்களுக்கும் அல்லாஹ்வுடைய சங்கையான அந்த காபத்துல்லாவை நினைவு கூறுகின்ற ஒரு மாதமாக, சர்வதேச ஒற்றுமையை மொத்த உலகத்துக்கும் பிரகடனப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, இப்படியான இந்த நற்காரியங்களை செய்வதற்கு வல்ல ரஹ்மான் துல்ஹஜ் மாதத்திலே என்னென்ன சிறப்புகள் உண்டோ அந்த சிறப்புகள் அனைத்தையும் நமக்கு பூரணமாக தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.